நீங்க இங்கே இருங்க, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபோன் பண்றேன். கடவுளே, அந்த சமையல்காரி பழைக்கவே கூடாது. எனக்கு மனசு சரியில்லை, ஏதோ தப்பா படுது. அதனால இன்னைக்கு நீங்க வெளியில எங்கேயும் போக வேண்டாம் பெரியயா. இன்னைக்கு முழுக்க என் கண் பார்வையிலேயே இருங்க. எப்படிக்கா இருக்கா? கண்ணு முடிச்சிட்டாளாக்கா? முழிக்கல, இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா. டாக்டர் என்ன சொன்னார் ஆண்டி? அப்சர்வேஷன்ல இருக்கட்டும்னு சொல்லிருக்காங்க. பாவ பார்வதி ஆதிமித்ரா கல்யாணத்துல எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. கடைசியில கண்ணு முழிக்க முடியாம இப்படி படுத்துட்டாலே அது நினைச்சதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்கக்கா, பார்வதி போய் இப்படி ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டாளேங்கிறதுக்காக ஆதிமித்ரா கல்யாண வேலையெல்லாம் பாக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. நான் இருக்கேன்க்கா. காலையில முகூர்த்தம், நைட்டு பொண்ணழைப்பு அப்படின்னு கல்யாணத்துக்கு தேவையானது என்னெல்லாம் பண்ணணும்னு நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. எல்லாத்தையும் கில்லி மாதிரி சொல்லிட்டு நானே முன்னிருந்து பண்ணிடுறேன்க்கா.
மித்ரா, இங்க பாரு, நீ கல்யாண பொண்ணு, இப்படி எல்லாம் கண்ணு முடிச்சிட்டு நிக்க கூடாது. நீ போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. அப்பதான் காலையில முகம் பாக்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்ப தூங்கும்போது ஃபேஸ் பேக். வனஜா, அக்கா, அவ கண்ணு முழிக்கிற வரைக்கும் ஆதி மித்ரா கல்யாண ஏற்பாடுகளை நிறுத்தி வை. ஒருவேளை பார்வதி நாளைக்கும் கண்ணு முழிக்கலன்னா ஆதி மித்ரா கல்யாணத்தையே தள்ளி வச்சுக்கலாம், தள்ளி வச்சுக்கலாம், தள்ளி வச்சுக்கலாம், தள்ளி வச்சுக்கலாம். பார்வதி கண்ணு முழிச்சாதான் ஆதி மித்ரா கல்யாணமே நடக்கும். கல்யாணத்தையே தள்ளி வைக்கிற அளவுக்கு அந்த சமையல்காரருக்கு இந்த வீட்டுல இவ்வளவு மரியாதை. என்ன உன் கண் பார்வையிலே இருக்க சொல்லிட்டு நீ இப்படி கண் மூடி படுத்துட்டே பார்வதி. நான் இப்போ உன் பக்கத்திலே இருக்கேன். கண்ணை திறந்து பாரு. மனசுல ஏதோ தப்பா படுதுன்னு சொன்னியே, அது இதானா? உனக்கு இப்படி ஒரு ஆபத்து வரும்னு முன்னாடியே தெரியுமா? உன் மனசுல இருக்கிறத முன்னாடி சொல்லியிருந்தா நான் உன்னை பத்திரமா பார்த்துட்டு இருந்திருப்பேன்ல. உன்னை விட்டு போயிருக்க மாட்டேன். கண்ணை முடிச்சு பார் பார்வதி. ப்ரோ, நீ எதுக்கும் கவலைப்படாத ப்ரோ. அண்ணியோட நல்ல மனசுக்கு அண்ணி சீக்கிரமாவே கண்ணை முழிச்சிருவாங்க. தைரியமா இரு ப்ரோ. ஒவ்வொரு நிமிஷமும் கழுத்துல நான் தாலி கட்டுவேனா? நம்ம கல்யாணம் நடக்குமான்னு கவலையில் இருந்த உனக்கு நான் நம்பிக்கையும் தைரியமும் கொடுத்துருக்கேன். ஆனா நீ இப்படி வந்து படுத்துட்டு என் நம்பிக்கையும் தைரியத்தையும் சோதிச்சிட்டு இருக்கே பார்வதி. கண்ணை திறந்து பாரு. அம்மா தாலி எடுத்து கொடுத்து நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன் பார்வதி. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம கல்யாணம் நிச்சயம் நடக்கும். கண்ணை திறந்து பாரு. அவங்களோட சம்மதத்தோட தான் என் கல்யாணம் நடக்கும்னு அம்மாக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்ம கல்யாணம் நடக்கும் பார்வதி. கண்ணை திறந்து பாரு. நம்ம கல்யாணம் நடக்கும் பார்வதி. அம்மா தாலி எடுத்து கொடுக்க நம்ம கல்யாணம் நடக்கும். கண்ணு முடிச்சு பார் பார்வதி. na
அண்ணி உனக்கு ஒன்றும் ஆகாது. என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது. தைரியமா இரு பொண்டாட்டி. அந்த சமையல்காரிக்கு பைப்லைன்ல ஷாக் வச்சது நாம தான் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. அது வரைக்கும் நாம தப்பிச்சோம். அந்த வேலைக்காரி கண் முழிக்கிற வரைக்கும் கல்யாண வேலை எதுவும் செய்யக்கூடாதுன்னு அகிலா ஆண்டி வேற ஆர்டர் போட்டிருக்காங்க. அது நினைச்சாதான் கடுப்பா இருக்கு. என்ன பண்றதுனே புரியல. அத்தை, ஒருவேளை பார்வதி கண்ணு முழிக்காம அப்படியே போய் சேர்ந்துட்டா ஆதி மாமா மித்ராக்கா கல்யாணம் அவ்வளவுதானா அத்தை? ஏய், ஏண்டி எப்ப பார்த்தாலும் அபசகுனமாவே பேசிட்டு இருக்க? நல்லதாவே உனக்கு பேச வராதா? நல்லதான் பேசணும்னா பார்வதி குணமாயி நல்லபடியா வீட்டுக்கு வரணும். ஆதி மாமா மித்ராக்கா கல்யாணம் நடக்கணும். நான் அப்படியே உன்னை வச்சுனா தெரியுமா? சும்மா ரெடி. என்னத்த நீங்க? நான் அப்படி சொன்னாலும் திட்டுறீங்க, இப்படி சொன்னாலும் திட்டுறீங்க. நான் என்னதான் பண்றது? நீங்களே சொல்லுங்க 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 அத்தை. அம்மா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். வாய மூடிட்டு பேசாம போய் நில்லு. ஏற்கனவே நாங்க கொலை வெறியில இருக்கோம். நீ எங்க கூடவே இருந்துட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க. மித்ரா, அகிலா வரா. உன் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. அந்த சமையல்காரிக்காக பரிதாபப்படுற மாதிரி முகத்தை வச்சுக்கோ. உனக்கும் புரிஞ்சுதா? அகிலா, என்ன? மனசே கேட்கலங்க. நான் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். நீ டென்ஷன் ஆகாம இரு. வா வாமா, வா, ரிலாக்ஸ். ஐஸ்வர்யா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதாவது போன் வந்ததா? பார்வதிக்கு எப்படி இருக்கா? இல்ல, கேட்ட நேரத்துல எல்லாம் காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ், ஜூஸ்னு ஏதோ ஒண்ணு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பா. அவளுக்கு உடம்பு முடியாம கண்ணை திறக்காம இருக்கான்னு கேள்விப்பட்டதுல இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல பட முடியாம இருக்கு. இல்ல ஆண்டி, இன்னும் எந்த ஒரு தகவலும் வரல. ஐயோ, போன்ல யார் அகிலா? அருண் ஃபோன் பண்றான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அருணா? என்னவா இருக்கும்? போய் சேர்ந்துருப்பாளோ? பார்வதி விஷயமா ஏதாவது சொல்றக்கா தான் இருக்கும் ஆண்டி. அருண், பார்வதிக்கு எப்படி இருக்கு? கண்ணு முழிச்சிட்டாளா? மா, பார்வதி கண்ணு முழிச்சிட்டாமா. இனி பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. அப்படியா? ஆமாமா. ரொம்ப சந்தோஷம்பா. சிரிக்கிறா, சந்தோஷங்கிறா. பார்வதி எப்படி இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாங்க? அம்மா, இன்னும் டாக்டர் வந்து பார்க்கலமா. பார்வதி கண்ணு முழிச்ச உடனே உங்ககிட்ட சொல்லணும் தாம்மா இப்ப நான் உங்களுக்கு கால் பண்ணேன். சரி அருண், டாக்டர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு ஃபோன் பண்ணி சொல்லு. சரி, ஓகேம்மா. உங்களுக்கு உடனே நான் கால் பண்ணி சொல்லிடுறேன். சரி. சரி, வச்சிடறேம்மா. சரி அருண். எங்க பார்வதி கண்ணு முழிச்சிட்டா?
ஐஸ்வர்யா, பார்வதி கண்ணு முழிச்சாச்சு. இனிமே எல்லாரும் கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு எந்த தடையும் இல்லை. ம் ஓகே ஆண்டி. மித்ரா, ஆண்டி. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நிறுத்தி வச்ச கல்யாண வேலைகளை உடனே ஆரம்பிச்சிரு. சரிங்க ஆண்டி. என்னங்க, நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். பூஜை பண்ணிட்டு வரேன். ஓகே அகிலா. இங்க பாரு சார், எல்லா ஸ்டாஃப் கிட்டயும் பார்வதி கண்ணு முடிச்சிட்டான்னு ஓகே சார். ஓகே. மித்ரா, அந்த சமையல்காரியை போட்டு தள்ளுற பிளான் இனிமே ஒர்க் அவுட் ஆகாது. அவளை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். வேற மாதிரினா என்ன மாதிரி ஆண்டி? அவ இருந்தான்னா உன் கல்யாணம் நடக்காது. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா கண்டிப்பா அவ இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் என்னோட அன்பான மாலை வணக்கம். நாளைக்கு 50 ஜோடிகளுக்கு கல்யாணம் நடக்கிறதுனால அந்த 50 ஜோடிகளுக்குமே நகை, புடவை மற்றும் சீர்வரிசைகள் எல்லாமே என்னோட அம்மா கையிலேயே உங்க எல்லாருக்குமே வந்து இப்ப கொடுக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி நாளைக்கு கணவன் மனைவியா ஆக போற நீங்க இன்னைக்கு காதலர்களா ஆடி பாடி மகிழ்விக்க போறீங்க. உங்க கூட சேர்ந்து நானும் என் ஐஸும் டான்ஸ் ஆட போறோம். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்டாட்டி, அங்க பாரு, எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நீ மட்டும் இப்படி சோகமா இருந்தா எப்படி? நாளைக்கு காலையில அம்மா தாலி எடுத்து கொடுத்து உன் கழுத்துல நான் தாலி கட்ட போறது உறுதி. எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஜோடிங்க மாதிரி நீ சந்தோஷமா இரு. சரிங்க பெரியயா.